என்ன சொல்றேன் வீடு வாங்க லோனு. இவ்வளவு நோய் பேசிட்டே இருப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கிரவுண்ட் என்ன வேலை போச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் அமைதியா இருங்களேன். கொஞ்சம் சீரியஸா எதுவுமே பேச விட மாட்டேங்கிறா. ஏங்க ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? ரிப்போர்ட் சப்மிட் பண்ண இன்னும் ரிப்ளை மெயில் வரல. நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா வந்து கடுப்பேத்திட்டு. ஏங்க இப்படி டென்ஷனா இருக்கும்போது தான் ஏதாவது பேசி நீங்களே உங்களை டைவர்ட் பண்ணிக்கலாம். இப்படி டென்ஷனோட டிராவல் பண்ணுவீங்களா? இல்ல நீங்க டென்ஷன் ஆகறதால ரிப்போர்ட் ரிப்ளை உடனே வந்துருமா? ஓ சாமி நான் டென்ஷனாவே இல்ல. ஜாலியா இருக்கேன். போதுமா? அப்ப சரிங்க. இல்ல நீங்க ஃபேக்கா சிரிக்கிறீங்க. நிஜமா சிரிங்க. இதுக்கு முன்னாடி சிரிச்சதே பரவாயில்ல. ஆமாண்டா பொண்ணுதான் பாக்குறா. கண்ணு நகத்தவே மாட்டேங்கிறாளே. என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறானு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குது. பாவம். எதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவையில்லாத கஷ்டம்? இவனே போய் பேசிட்டா ஓகே தானே? ஏய் போ என்ன விஷயம் கேளு. அப்படியே முடிஞ்ச நம்பர் வாங்கிடு. லோவா அப்படியே கார்டுல போட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. பொண்ணு பாக்க நல்லா தான் இருக்கு. அண்ணனுக்கு ஓகே தான். அண்ணனுக்கு ஓகேவா? ஜி இல்லடா நீ இந்த பொண்ணை லவ் பண்றது எனக்கு ஓகேன்னு சொன்னேன். என்கிட்ட ஒரு மாதிரி சொல்றீங்க, அவன் கிட்ட லவ் பண்ணுன்னு சொல்றீங்க. யாருங்க நீங்க? ஏங்க அதெல்லாம் அப்படிதாங்க. நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கல்ல அவ்வளவுதான் விடுங்க. இந்த பையனையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். ஏன் கொல்லவனுக்கு என்ன குறை? ஐயோ குரல்லாம் சொல்லுங்க. அவனே குழந்தை மாதிரி இருக்கான். அவன ஒரு பொண்ணு ரூட் விட்டு அவங்கிட்ட பேச ட்ரை பண்ணுது பாருங்களேன். ஏய் பேசு பேசு பேசு. என்னன்னா வர சொல்லடா போய் பேசு. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கரெக்டா தான் நினைக்கிறேனா இல்ல தப்பா நினைக்கிறேனே புரியல. அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு. பஸ் ஸ்டாப்ல தானே பார்த்து எல்லாம் வந்துருச்சு போல. நீங்களா எதுவும் கற்பனை பண்ணாதீங்க. அந்த பொண்ணு வேற ஏதாச்சும் கூட பேசலாம்ல. வேற என்னங்க சொல்ல போறா? நான் சொல்றதா நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன். எனக்கு பரவாயில்ல சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. எனக்கு தெரியும் அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு. அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். நான் பாக்கும் போதெல்லாம் அவரு உருனே இருப்பாரு. எங்க நான் போய் பேசினா திட்டிட்டு வரும்னு பயமா இருக்கும். அதனால நான் பேசாமே வந்துருவேன். யார சொல்றா? ஆண்டி என்ன சொல்றாளா? எனக்கு உங்க அண்ணன் கிட்ட பேச ஆசையா தான் இருக்கு. ஆனா நேரடியா போய் பேசுறதுக்கு பயமாவும் இருக்கு. நீங்க அவர் நம்பர் கொடுக்குறீங்களா? நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் மெசேஜ்ல ஈஸியா அவர்கிட்ட பேசிடுவேன். நான் அவர்கிட்ட பேச விரும்புறேன்னு மட்டும் நீங்க சொன்னா